அதே கடுப்படியில் அக்கா டிமார்ட் தான் போவேன் மாதம் மாதம் மளிகை ஜாமானுக்கு. இது 1 மந்த்துக்குள்ள மளிகை ஜாமான். இந்த தடவை அக்காவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த டீஸ்பூனு. 12 ரூபி தான் போட்டிருக்காங்க பாருங்கள். இது வந்து 39 ரூபி. இது 3 ரொம்ப ரொம்ப பிடிச்சது, வாங்கிட்டேன். அக்கா வீட்டு மளிகை ஜாமானை பாருங்கள். இது வந்து தனியாக வீட்டில் தான் வாங்கி அரைப்பேன் அக்கா, வெளியே வாங்கவே மாட்டேன். தனியாக பொடிலாம் 1 கிலோ வாங்கியிருக்கிறேன். இது மாதத்துக்குள்ளே சர்ஃப் எக்ஸலு, டைடு வந்து ஒயிட் துணிக்கு. அப்புறமா சிந்தால் தான் யூஸ் பண்ணுவேன். விம்மு, சர்ஃப் எக்ஸல் சோப்பு. இது வந்து டாபர் ரெட்டு அக்கா பேஸ்ட்டு யூஸ் பண்ணுறது. இது வந்து அமிர்தாஞ்சன வீட்டுக்கு. அப்புறமா இங்கே பாருங்கள் சோம்பு 100. இது வந்து சும்மா வாயில் எப்போனா நம்மன்னு இருக்கும்போது வாயில் போட்டுக்கிறது கோவா, அந்த கேண்டி சாக்லேட்டு. இது வந்து மாதம் ஒரு தடவை வாங்கிடுவேன். பேரிச்சம்பழம் இதோட தான் சீடோடு இருக்கும், பரவாயில்லன்னு வாங்கிடுவேன் அக்கா. இது 1 மந்த்துக்குள்ளே மளிகை ஜாமான். மிளகு, அப்புறமா சோயா சாஸ் மட்டும்தான் வெளியே எடுப்பேன். டொமேட்டோ சாஸ் வீட்டிலே செஞ்சு வச்சுருவேன் அக்கா. அப்புறமா இது கடுகு. இது வந்து எள்ளு, நம்மளுக்கு பொடிக்கெலாம் போட்டு இது மிளகு தான், 50 கிராம் மிளகு. இது எள்ளு பொடிக்கெலாம் போட்டு அரைக்கிறதுக்கு, இட்லி பொடி எல்லாத்துக்கும் போட்டு அரைக்கிறதுக்கு. அப்புறமா இது 50 கிராம் மிளகு, அது 100 கிராம் மிளகு. கொஞ்சமாக ஏலக்காய் மந்த்லி வாங்கி பொடி பண்ணி வச்சுப்பேன். இது அப்பளம் ஒரு கட்டி எப்படி மாதமானால் வாங்குவேன். மழை காலம் வந்துருச்சு. சுக்கு மல்லி காப்பிக்கு சுக்கு பொடி தயாரிக்கிறதுக்கு ரெடி பண்ணுறதுக்கு அக்கா சுக்கு வாங்கியிருக்கேன். அப்புறமா பன்னீர் ஒரு பாக்கெட் எடுத்துகிட்டு வந்தேன். நம்ம டிமார்ட்டில் பன்னீர் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். வெறும் 98 ரூபி தான். இங்கே பாருங்கள் 200 கிராமு வெறும் 98 தான். அதனால் பன்னீர் ரொம்ப சீப்பாக இருக்கும். இது வந்து ராகி மாவு. இது வந்து வெல்லம். இந்த வெல்லத்தை தான் வாங்கி அக்கா பொடி பண்ணி வச்சுக்குவேன். அப்புறமா இது மேகி நூடுல்ஸு. இந்த ரஸ்க்கு வந்து அங்கே ரொம்ப கம்மியாக கிடைக்கும். அப்படியே இது மறந்துட்டேன் எவ்வளோ விலைன்னு ரேட்டு பார்த்துட்டு உங்களுக்கு அப்புறமா மென்ஷன் பண்ணுறேன். இந்த ரஸ்க்கு டெய்லி என் ஹஸ்பண்டுக்கு 2 ரஸ்க்கும் டீயும் மார்னிங்கு. இது வந்து நாட்டு சக்கரை, அவங்களுக்கு சுகர் இருக்கிறதுனால நாட்டு சக்கரை சேர்ப்பேன். எங்களுக்கெல்லாம் வெல்லத்தை பொடி பண்ணி வச்சுப்பேன் டீயில் போடுறதுக்கு. இது ஏபி டீ வாங்கிட்டு அப்புறமா அமேசானில் கண்ணவாரன் டீ வந்து ஒரு 1/2 கிலோ ஆடு போடுவேன். இது ஒரு 1/2 கிலோ ஆடு, ரெண்டையும் கலந்து தான் போடுவேன் அக்கா டீ. இது ஒரு ஹார்லிக்ஸு. இது வந்து அக்கா டிமார்ட்டில் தான் பட்ரு வாங்கினேன், ரொம்ப கம்மியாக இருக்கும் அங்கே, அதனால் அக்கா வாங்கினேன். இது வந்து இந்த தடவை ஃபார்ச்சூன் கிடைக்கல, அவங்க பிராண்டே டிமார்ட்டில் போட்டிருக்காங்க ரீபண்ட் ஆயிலு. அதில் 2 பாக்கெட்டும். எப்போவுமே 777 நல்லெண்ணெய் தான் வாங்குவேன், ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நல்லாயிருக்கும், அதனால் அதையும் வாங்கிட்டேன். அப்புறமா இது வந்து ஜீரகம் லூஸில் அங்கே எல்லாமே இருக்கும்பா, லூஸில் நீங்கள் வெயிட் போட்டு வாங்கிக்கலாம். இது வந்து பாதாம், இது பாசிப்பருப்பு, அப்புறம் இது உளுந்து, இது கருப்பு உளுந்து, இது வந்து வேர்க்கடலை. இதுதான் அக்காவுடைய டிமார்ட்டு மாதம் மளிகை. ரொம்ப இழுத்தா உங்களுக்கு பார்க்க போர் அடிக்குன்னு சொல்லிட்டு அக்கா கடகடன்னு சொல்லிட்டேன். இது வந்து பாருங்கள் பிரியாணி அரிசி, அங்கே லூஸில் இருக்கும். பிரியாணி அரிசியில் புதுசும் இருக்கும் பழசும் இருக்கும். அக்கா பழசு தான் வாங்குவேன், புதுசு சீக்கிரமாக நம்மளுக்கு பிரியாணி செய்யும்போது குழைய ஆரம்பிச்சிடும். அக்கா இது உங்களுக்கு பிரித்து காமிக்கலை. வேர்க்கடலை வந்து எப்போவுமே 1 kg வாங்குவேன், பச்சை வேர்க்கடலை. இந்த தடவை 1/2 kg தான் வாங்கியிருக்கிறேன். இது வந்து பாசிப்பயிறு, எல்லாமே அங்கே பச்சை பயிறு எல்லாமே லூஸில் கிடைக்கும். வீட்டில் கடலைப்பருப்புலாம் இருக்குது, அதனால் அதெல்லாம் எடுக்கலை. இட்லி அரிசி பாருங்கள் 2 kg. இட்லி அரிசிலாம் சூப்பராக இருக்கும். இந்த வந்து தாமு சொல்லுவார், செப்பு தாமு வந்து நம்மளுக்கு மென்ஷன் பண்ணுவார். இட்லி அரிசி வந்து அரிசியில் குண்டாக இருக்கணும், உள்ளே ஒயிட்டாக இருந்தால் தான் மாவு அரிசி நல்லா சூப்பராக இருக்கும் இட்லிக்கு. அதுதான் அக்கா பார்த்து வாங்குவேன், அங்கே நல்லா இருக்கும்பா. டிமார்ட்டில் எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த உளுந்தும் அக்கா மிக்ஸிலே மாவு அரைக்கிறது நல்லா சாஃப்டாக இருக்கும்பா. இட்லி அங்கே தான் உளுந்து வாங்குவேன். வீட்டில் ஏற்கனவே 1/2 kg இருக்கிறனால வெறும் 1/2 kg தான் வாங்கியிருக்கிறேன். நம்மளுக்கு பொடி ரெடி பண்ணணும் இட்லி பொடிக்குன்னா நீங்கள் வந்து அங்கே உதிரியாக இருக்கும், பாக்ஸில் போட்டு வச்சுருப்பாங்க உளுந்து எல்லாமே, அதை நீங்கள் வாங்கிக்கலாம் பொடி பண்ணுறதுக்கு மட்டும். இது கருப்பு உளுந்து எப்போயுமே மந்த்லி 1/2 kg எடுத்துகிட்டு வந்துடுவேன். எல்லாமே அங்கே விலை கம்மியாக தான்ப்பா இருக்கும். நீங்கள் இந்த சோப்பு இந்த மாதிரி ஐட்டம் வாங்கினாலே எல்லாமே கம்மியாக இருக்கும். இதே மாதிரி நிறைய பவுலுங்கெல்லாம் அவ்வளோ விலை கம்மியாக போட்டிருந்தாங்க. இதுவும் போக அக்கா 2 மேட் எடுத்துகிட்டு வந்தேன் வீட்டுக்கு, அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே இருக்கும். எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் அக்காவுக்கு டிமார்ட்டு. உங்களுக்கும் போய் பாருங்கள் பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லி. எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இருக்கும். போன தடவை 1 kg காஞ்ச மிளகா வாங்கி அரைச்சிட்டேன். இந்த தடவை மல்லி 1 kg வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை என்ன பண்ணுவேன், லைட்டாக அக்கா வெயிலெலாம் வைக்க மாட்டேன், லைட்டாக வடை சட்டியில் போட்டு 2 பரட்டிட்டு அரைச்சி வச்சுருவேன், அவ்வளோதான். இது வந்து நம்ம சோயா மீல் மேக்கர், அதுவும் லூஸில் இருக்குது பாருங்கள்.
ரொம்ப விலை கம்மியாக தான், நம்மளுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். பார்க்க போனீங்கன்னா இந்த பேரிச்சம்பழமே வெளியே இருக்கிறத விட இது 1/2 kg, வெளியே இருக்கிறத விட விலை வந்து இங்கே கம்மியாக தான் இருக்கும். நான் பேரிச்சம்பழம் மட்டும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போது இது ஒரு பேரிச்சம்பழம் கூட நம்மளுக்கு வந்து இதாகாது. உள்ளே வந்து சில இடத்துல வாங்கும்போது சீடு இருக்கிறது உள்ளே ஒரு மாதிரி பூசற மூத்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது, நல்லா சூப்பராக இருக்கும். அதனால் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அக்காவுக்கு டிமார்ட் தான் பிடிச்சது. இது அக்காவுக்கு மந்த்லி மளிகை, மாதம் மாதம் இப்படி வாங்குவேன். வீட்டில் எது ஸ்டாக் இருக்கோ அதை விட்டுட்டு வாங்குவேன். இப்போ எக்ஸ்ட்ரா எனக்கு ஏதாவது ஆயில் தேவைப்படுச்சுன்னா வெளியே 1 கிலோ வாங்கினோம்னா டிமார்ட்டுக்கும் வெளியே வாங்குகிற நம்ம ஆயிலுக்கும் 15 ரூபி கண்டிப்பாக வித்தியாசப்படும். 15 ரூபி அதிகமாக இருக்கும். தேங்க்யூ. உங்கள் வீட்டில் என்னெல்லாம் மளிகை ஜாமான் வாங்குவீங்க டிமார்ட் போய் பார்த்துட்டு அக்காவுக்கு சொல்லுங்கள். எல்லா திங்ஸும் விலை கம்மியாக இருக்கும். நீங்கள் ட்ரெஸ்ஸு விஷயமும் மேலே போனீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்குது, மேலே போனீங்கன்னு வச்சுக்கோங்க, ட்ரெஸ்ஸும் அங்கே ரொம்ப 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 கம்மியாக தான் இருக்கும். போங்க, போய் பார்த்துட்டு அக்கா கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு சொல்லி. தேங்க்யூ. அக்காவுடைய 1 மந்த் மளிகை.